இலங்கைக்கு அருகே தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி வலுவிழந்து காரைக்கால் அருகே இன்று அதிகாலை 4 மணியில் இருந்து 5 மணிக்குள் கரையை கடந்தது. புயல் வலுவிழந்ததால் அச்சத்தில் இருந்த கடலூர் மக்கள் நிம்மதியடைந்தனர். அதே நேரம் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நடா புயலானது தொடர்ந்து வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று அதிகாலை 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் காரைக்காலுக்கு தெற்கே சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் கரையை கடந்தது. தற்பொழுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாகப்பட்டினத்திற்கு மேற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு இழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். இதனிடையே வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமானுக்கு தெற்கே வருகிற 4ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலையை டெல்லியில் உள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது.